ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட நேம் த எலக்ட்ரிக் ஸ்டேட். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 90களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. 90களிலே உலகம் அட்வான்ஸாக இருக்கு. அந்த டைம்லேயே மனுஷங்களோட சப்போர்ட்காக ரோபோட்ஸ் உருவாக்கப்படுது. ரோபோட்ஸ் மனுஷங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கு. நாளடைவில் மனுஷங்க ரோபோட்ஸை அப்டேட் பண்ணுறாங்க. இந்த அப்டேட்னால ரோபோட்ஸ் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்குது. மனுஷங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரோபோட்ஸுக்கும் மனுஷங்களுக்கு இடையில வார் உருவாகுது. ஆரம்ப கட்டத்தில் இந்த வாரில் மனுஷங்க தோத்துட்டு இருக்காங்க. சென்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகி அது மூலம் மனுஷங்க வாரில் ஈடுபடுறப்ப ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாரோட எண்டில் சென்டர்ஸோட உதவியோட மனுஷங்க ஜெயிச்சிடறாங்க. ரோபோட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு ஏரியாவில் அடைக்கப்படுதுங்க. இந்த சென்டர்ஸ் காலப்போக்கில் மனுஷங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதுங்க. மனுஷங்க எல்லாம் சோம்பேறி ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஸ்டோரியில் தன்னோட பாசமான தம்பியை ஹீரோயின் ஆக்சிடென்ட்ல இழந்துடுறாங்க. இப்போ சென்டர்ஸோட உதவியில் மற்ற மனுஷங்கள் இருந்தாலும் ஹீரோயினுக்கு சென்டர் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ தன்னால் தன்னிச்சையாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு தன்னோட தம்பியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. ஸோ தன்னோட தம்பி உயிரோட இருப்பானோ அப்படிங்கிற யோசனையில் தன்னோட தம்பியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் த எலக்ட்ரிக் ஸ்டேட். பொறுத்த வரைக்கும் இந்த படத்து மேலே எனக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது காரணம் இந்த படத்தோட டைரக்டர்ஸ். பட் இவங்க பெருசாக சொதப்பிட்டாங்கன்னு நான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை. யூகிக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இல்லை. எந்த கேரக்டர்ஸும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை. ஆக்ஷன் சீக்வன்சஸும் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஃபுல்லாக பார்க்குறப்ப சொல்லிக்கிற மாரி எந்த விஷயமும் இல்லை. இந்த படம் மேபி சின்ன பசங்களுக்கு பிடிக்கலாம். பட் பெரியவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்க வாய்ப்பே இல்லை. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது.